மஹிந்த வீட்டுக்குள் மோதல் கோட்டாபய விசுவாசியை தாக்க முயன்ற அமைச்சர். நான் விரைவில் கொலை செய்யப்படலாம் வெளியான பரபரப்பு வாக்குமூலம். இந்தியாவுடனான மோதல் இலங்கைக்கு செக் வைத்த சீனா. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வீட்டில் இடம்பெற்ற ஒன்று கூடலின் போது மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட கூட்டத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அங்கு பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆலோசகர் எரந்தகினிக்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ரணிலின் பிள்ளைகள் போல் செயல்படுவதாக காஞ்சனவை நகைச்சுவையாக எரந்தகினிக்கே சாடியுள்ளார். இதனால் கோபமடைந்த அமைச்சர் அவரை தாக்க முயன்றதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஒன்று கூடலின் போது அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க, பிரமித பண்டார தின்னகோன், நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுஜன பெரமுன கட்சிக்குள் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சமகால அரசாங்கத்தில் அமைச்சு பதவியில் வகிக்கும் பலர் ரணிலுக்கு பூரண ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் பொதுஜன பெரமுன தனியான ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் நாமல் ராஜபக்ஷ செயற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் நிர்மாண பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க சீனாவின் ஸ்னோபெக் நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு ஸ்னோபெக் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இது தொடர்பில் தமக்கு அறிவித்ததாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். புதிய சுத்திகரிப்பு நிலையம் ஹம்பாந்தோட்டையில் நிறுவப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான ஒப்பந்தத்தில் விரைவில் கைச்சாத்திடுவதற்கு சினோபெக் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திட்டத்திற்கான முதலீட்டை அதிகரிக்கவும் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டு ஜூன் மாதம் திட்டம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த நவம்பரில் அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது மற்றும் முதலீடு $4.5 பில்லியன் என்று கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் அருட்தந்தை ஒருவர் தான் விரைவில் சுட்டுக்கொலை செய்யப்படலாம் என்று அச்சம் வெளியிட்டுள்ளமை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அருட்தந்தையர்களுக்கான விசேட திருப்பலியொன்று ஆயர் தலைமையில் மட்டக்களப்பு ஆயர் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் அருட்தந்தை ஒருவர் தனக்கு ஆயர் இல்லத்தில் உள்ள சிலரால் ஏற்படக்கூடிய ஆபத்து மற்றும் அச்சுறுத்தல் குறித்து அருட்தந்தையர்கள் மத்தியில் ஆதங்கப்பட்டதுடன் என்னை துப்பாக்கி முனையில் கொலை செய்யப்படலாம் என அச்சம் வெளியிட்டுள்ளார். இது குறித்து அருட்தந்தை கருத்து தெரிவித்த காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அந்த காணொலியில் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் என் மீது குரோத உணர்வை கொண்டுள்ளதுடன் மறைமாவட்டம் மீது கரிசனையுடன் நல்ல விடயங்களை கூறும் மதகுருமாரை வெறுக்கின்றார். நான் உயிரிழந்தால் வெறுமனே புதைத்துவிட்டு சென்று விடாதீர்கள், ஏன் இறந்தேன் என்பதை விசாரணை செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மறைமாவட்ட நிர்வாகம் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்திய குறித்த அருட்தந்தை பிரச்சினைகள் தொடர்பில் கேள்வி எழுப்புவதன் காரணமாக தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய ஆதாரங்களை அளித்துவிட வேண்டாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 4 வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெந்திகை விதித்துள்ளார். அத்துடன் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லங்காவின் பிரதமரால் இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையில் கைச்சாத்தான 9 ஒப்பந்தங்கள் தொடர்பாக இந்தியா கவலை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனா சென்ற பிரதமர் குணவர்த்தன தலைமையிலான உயர்மட்ட குழு அங்கு இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் 9 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளன. இந்த நிலையில் கொழும்பு சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு பீஜிங் உதவிகளை வழங்க உறுதியளித்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கூறியுள்ளார். ஜப்பானின் நிதி உதவியுடன் கொழும்பு விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இலங்கை அதன் இறையாண்மை கடனை திருப்பி செலுத்தாததால் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இவ்வாறான பின்புலத்திலே கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தை சீனா அபிவிருத்தி செய்ய உள்ளதாகவும் பிரதமர் தினேஷ் அறிவித்துள்ளார். மேலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்கியதனூடாக இந்து பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் கடற்படை செயற்பாடுகள் அதிகரிக்கலாம் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் ஏற்கனவே கவலை வெளியிட்டுள்ளன.
இந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் மேலும் செயற்பாடுகளை விரிவுபடுத்த சீனாவுக்கு இலங்கை வழங்கியுள்ள ஆதரவு மற்றும் கொழும்பு விமான நிலையத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பது குறித்து இந்தியா கவலை கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார அரசியல் நெருக்கடிகளுக்கு தீர்வை காண்பதற்கு இலங்கையின் ஆட்சி முறையில் மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தனது உயிர்த்த ஞாயிறு தினத்திற்காக வெளியிட்ட செய்தியில் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த செய்தியில் நாடு கடும் அரசியல் பொருளாதார சமூக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சூழலில் உயிர்த்த ஞாயிறு கொண்டாடப்படுவதாகவும் மக்களின் துயரங்களை குறைப்பதற்கு நாட்டின் ஆட்சி முறையில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் பிற்போடப்படும் என எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டை அரசாங்கம் முழுமையாக நிராகரிப்பதாகவும் அரசியலமைப்பின்படி உரிய நேரத்தில் தேர்தல் நடைபெறும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஓரிரு சம்பவங்களால் இந்த நாடு வங்குரோத்தாகவில்லை. இந்த நிலை நீண்டகால காரணங்கள் உருவாகியது. தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாட்டின் வங்குரோத்து நிலை நீக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு இப்போது கோஷங்கள் இல்லாமல் போய்விட்டன. கடந்த 3 ஆண்டுகளாக புத்தாண்டை கொண்டாடும் வாய்ப்பு மக்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இம்முறை புத்தாண்டை கொண்டாடும் சூழலை அதிபர் ரணில் விக்ரமசிங்க உருவாக்கியுள்ளார். அதிபர் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பியுள்ளார். அவர் அனைத்து மக்களின் நன்றிக்கும் தகுதியானவர் என வஜிர அபேவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். சுற்றி வளைப்பொன்றின் போது விடுதியில் பெண்ணொருவருடன் தங்கியிருந்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தியதலாவ பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் வைத்தே குறித்த பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணொருவர் மாற்று பெயருடன் விடுதிக்கு வந்துள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த பிக்கு பொருளந்த பிரதேசத்தில் உள்ள ஒரு விகாரையைச் சேர்ந்த 45 வயதானவர் எனவும் பிக்குவுடன் இருந்த பெண் அதே பகுதியில் வசிக்கும் திருமணமான 40 வயதான என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் வீடற்ற மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் வகையில் சுமார் 50,000 வீடுகளை அமைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த குழு கூட்டமானது கடற்தொழில் அமைச்சரும் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் வடக்கின் ஆளுநரும் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவின் இணைந்த தலைவருமான திருமதி சார்லஸின் பிரசன்னத்துடன் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் பயனாளர்களுக்கு சுமார் 45 லட்சம் பெறுமதியான 750 சதுர அடி விஸ்தீரணமுள்ள கல்வீடுகள் பயனாளர்களுக்கு கிடைக்க உள்ளது.